ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு தனியார் நிறுவனங்களில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருங்கால வைப்பு நிதி அப்படின்னு சொல்லுவோம், பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்களோட சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது 12%, அது போக அந்த நிறுவனம் 12% போட்டு ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா அதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயி, அதாவது அந்த பிஎஃப் மெம்பர் பார்த்திங்க அப்படின்னா 3 மாதத்திற்கு மேலே அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அட்வான்ஸாகவோ எடுக்கலாம், அல்லது அவங்க ஏதாவது ஒரு நிறுவனத்திலிருந்து நின்றுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக அந்த ஃபார்ம் 19 அல்லது ஃபார்ம் 10C இந்த ரெண்டும் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடியதில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி 2 to 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, கடைசியாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ 2 to 3 கம்பெனியில் இருக்கிறதே நான் மொத்தமாக எடுக்கணும், நான் கடைசி கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது காலகாலமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு நிறைய ப்ரொசீஜர்லாம் முன்னே இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 4-5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே ஸோ கடைசியாக ஒரு கம்பெனியில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏதாவது ஒரு கம்பெனிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மொத்த அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா, அதாவது 4-5 கம்பெனியில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் மொத்தமாக ஒரே கம்பெனியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 4 கம்பெனியில் 5 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் கடைசியாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ சப்போஸ் அந்த கம்பெனிலேருந்து ஏதாவது ரிலீவ் ஆகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மொத்த அமௌண்ட்டு அந்த கடைசி கம்பெனிலேருந்து ஒரே ஒரு விட்ராவல் மட்டும் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் ஃபார்ம் 19 ஃபார்ம் 10C வந்துடும். ஆதார் பேஸ்டு ஓடிபி கொடுத்தீங்கன்னாவே வந்துடும். அடுத்த 15 டேஸில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு இருக்கோ அது எல்லாமே கிரெடிட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன இந்த நியூஸில் நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபரில் பார்த்தீங்கன்னா யாரோட அனுமதியுமே இல்லாமல் வெறும் 5 நாட்களில் ஒரு நிறுவனத்திலேருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு, அதாவது ஒரு 4-5 கம்பெனியில் இருக்குது அப்படின்னா அதை மொத்தமாக கடைசி கம்பெனிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பணத்தை வெறும் 5 நாட்கள்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம ரியல் டைமாகவே பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அந்த நடைமுறைகள் என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதுபோக உங்களுக்கு பிஎஃப் சம்மந்தமான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி, பிஎஃப்பில் ஏதாவது கிளைம் பண்ணி கொடுக்கணும், பிஎஃப் அதாவது பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்குது, அன்அக்செப்டடாக இருக்குது, அதாவது அவங்க ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ஒரு சேவையை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுபோக இதுக்கு சில குறிப்பிட்ட சார்ஜஸ் மட்டும் வாங்கிட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது உங்களுக்கு விட்ராவல் பண்ணி கொடுக்குறதோ என்ன மாதிரி பிஎஃப்ல இஷ்யூஸ் இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பிஎஃப்பை ஃபஸ்ட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ 2 வீடியோ நான் இதில் கம்பைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம பிஎஃப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு கம்பெனிலேருந்து, ஸோ கரண்டாக ஒர்க் பண்ணுற கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸை 5 நாளுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ண போகிறோம். அது எல்லாமே இந்த வீடியோவிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லைவாக டெமோவாக உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸர்னாலும் ஓகே தான். நீங்கள் அதில் மெம்பர் ஹோம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ மெம்பர் ஹோம் டைப் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லிங்காக வரும். ஸோ அதை ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருக்கும், மெம்பர் ஹோம், அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் மெம்பர் இ சேவா அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து நான் சைன்இன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் பேஸ்டு ஒரு ஓடிபி ஒன்று போகும். அதாவது நீங்கள் தான் பிஎஃப் தர்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரிஃபிகேஷன் ஒன்று போகும். ஸோ அவங்கள்ட்ட ஓடிபி வாங்கி அதுக்கப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து ஈஸியாக சைன்இன் பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போது அதுக்கப்புறம் மொபைல் ஓடிபி போட்டிங்கன்னா மட்டும்தான் சைன்இன் ஆகும். கம்ப்ளீட் ப்ராசஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டாமல் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். யூஏஎன் நம்பர் பாஸ்வேர்டு சைன்இன் கொடுத்து ஓடிபி போட்டு நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போது லாகின் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இதில் ஹோமு, வியூ, மேனேஜ், அக்கௌண்ட், ஆன்லைன் சர்வீஸ்னு இருக்குது. ஆன்லைன் சர்வீஸில் செகண்ட் ஆப்ஷனாக இருக்குது, 1 மெம்பர் டு அனதர் மெம்பர் ட்ரான்ஸ்ஃபர்னு. இந்த பேஜுக்குள்ளே வந்தாச்சு, ட்ரான்ஸ்ஃபர் ரிக்வஸ்ட்டு. இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இவங்க 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டாங்க. 2வது கம்பெனிலேருந்து 3வது கம்பெனிக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே மெம்பர் ஐடி அல்லது யூஏஎன் இருக்குது. மேலே இருக்கக்கூடிய யூஏஎனை அப்படியே என்டர் பண்ணிவிட்டு கெட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுக்கும் கீழே எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது நீங்கள் கடைசி கம்பெனி ஓகே, அதுக்கு எந்த கம்பெனிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே மெம்பர்
நேமு, மெம்பர் ஐடி, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே இருக்கும். இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அந்த டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க. அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்க. ரெண்டாவது கம்பெனி இருக்குது, ரெண்டாவது கம்பெனிலேருந்து மூணாவது கம்பெனிக்கு பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டெப் 2 வந்தாச்சு. ஆத்தென்டிகேஷன், ஓடிபி அண்ட் சப்மிட் இருக்குது. இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஓடிபி அப்படின்னு இருக்கும். நான் கெட் ஓடிபி கொடுத்துட்றேன். ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது அவருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ அந்த ஓடிபியை நான் இங்கே வந்து என்டர் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லாமே 6 டிஜிட் ஓடிபி, நீங்கள் மறக்காமல் அதை என்டர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன்ல. ஏபிசி அப்படிங்கிற கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிங்கிற கம்பெனி தான் இப்போ கடைசி கம்பெனி. ஓகேங்களா? ஏங்கிற கம்பெனியிலேருந்து இதுக்கு முன்னாடியே பணம் விட்ராவல் பண்ணிட்டாரு. இப்போ பிங்கிற கம்பெனியிலேருந்து சிங்கிற கம்பெனிக்கு பணம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இது ட்ரான்ஸ்ஃபர் எப்படி ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எம்ப்ளாயியோட ஷேர் மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எம்ப்ளாயர் ஷேர் வந்து 3.67% ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அது போக 8.33% அப்படிங்கிறது பென்ஷன் அமௌண்ட். அது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நமக்கு ரியாலிட்டியாக தெரியாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் டோட்டலாக லாஸ்ட் சீங்கிற கம்பெனிலேருந்து பணத்தை எடுக்கும்போது அது நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஓடிபி என்டர் பண்ணிட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்கும், நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டு ஓடிபி தான். ஸோ நான் இப்போ கொடுத்துட்டேன், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆனதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் பார்க்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், த கிளைம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள், ட்ராக்கிங் ஐடி, ப்ரீவியஸ் அக்கௌண்ட் நம்பர், ப்ரெசென்ட் அக்கௌண்ட் நம்பர். ப்ரீவியஸ் அக்கௌண்ட் நம்பருங்கிறது பிங்கிற கம்பெனி, ப்ரெசென்ட்னா சிங்கிற கம்பெனி. பியிலிருந்து சிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், அட்டென்ஷேஷன் நாட் ரெக்கார்ட் அப்படின்னு வருது. ஸோ எந்த ஒரு ரெக்கார்டும் தேவையில்லை அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னையெல்லாம் வந்து போர்ட்டபிள் ஃபார்ம் 13 வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த வெரிஃபிகேஷன் போகும். ஓகேங்களா? நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு 3 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நம்ம எல்லாருமே பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் கிளைம் சர்வீஸில் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு கீழே ட்ராக் கிளைம் அது வந்துடலாம். அது வந்தது அப்படியே ட்ராப் டவுன் வாங்க. ட்ராப் டவுன் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்கள், சப்மிட்டட் பை மெம்பர் நான் சப்மிட் பண்ணியாச்சு. பெண்டிங் அட் ஃபீல்டு ஆஃபீஸில் தான் இப்போது வெரிஃபிகேஷனுக்காக இருக்குது. அவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இங்கே அட்டென்ஷேஷன் நாட் ரெக்கார்டு, எந்த ஒரு அட்டென்ஷேஷனும் தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மாதிரி வழிமுறைகள் மூலமாக நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்லைன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ஒரு நிறுவனத்துலேருந்து மற்றொரு நிறுவனத்துக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நவம்பர் 26 வந்து இதை கிளைம் பண்ணோம். ஸோ இப்போது அதோட ஸ்டேட்டஸ் வந்து 5 நாள் கழித்து நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு ரியல் டைமாக வந்து அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் லிங்காக இருக்கும் மெம்பர் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்புக்கு அண்ட் கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் மெம்பர் ஹோமுக்குள்ளே போயிட்டு தான் செக் பண்ணணும் இல்லை, மெம்பர் பாஸ்புக்கில் ஓடிபி இல்லாமல் கூட செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களோட யூஏஎன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, கீழே இருக்கக்கூடிய கேப்சா இதெல்லாம் கொடுத்து சைன்இன் பண்ணிடுங்க. நான் இப்போ இதெல்லாமே கொடுத்துட்டு நான் சைன்இன் பண்ணுறேன். இப்போ சைன்இன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹோம் பேஜுக்கு வந்துருச்சு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஹோம், ப்ரொஃபைல், பாஸ்புக் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை நீங்கள் கண்கூட முன்னாடியே பார்த்துடலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், மெம்பர் வைஸ் பேலன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம மீதி இருக்கக்கூடிய கம்பெனி இங்கே 00ன்னு இருக்குது பார்த்தீங்களா, மீதி இருக்கக்கூடிய கம்பெனியில் இருக்கிற அமௌண்ட் எல்லாமே ஒரே ஒரு கம்பெனிக்கு நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு 4000 5000 இருக்குது அப்படின்னு நீங்கள் விட்டுறாதீங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். இது ஈஸியாக வந்து நீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி முடியல அப்படின்னா நம்ம கூட அதை சேவையாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போது இதில் கிளைம் அப்படின்னு இருக்கும். நம்ம அந்த ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிடலாம். கிளைம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுத்துட்றேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிளைம்ஸ் மொத்தம் எத்தனை கிளைம்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஏது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் அப்படியே ட்ராப் டவுன் வரேன். ட்ராப் டவுன் வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பெண்டிங் கிளைம்ஸு, செட்டில்டு கிளைம்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை ஓகே கொடுங்க. நம்ம வந்து கிளைம் கொடுத்தது 26/11/2025 அன்றைக்கி நம்ம கிளைம் கொடுத்தோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை இந்த வீடியோலேயே முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1 ஸோ இப்போது அதே சேம் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரெசிப்ட் டேட் 26 அதாவது நம்ம வந்து கிளைம் கொடுத்தது நவம்பர் 26 இப்போது இங்கே பாருங்கள், டிசம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ மெம்பர் ஐடி எந்த மெம்பர் ஐடியிலேருந்து எந்த மெம்பர் ஐடிக்கு ஆச்சோ அது ஃபார்ம் டைப் வந்து ஃபார்ம் 13 ட்ரான்ஸ்ஃபர் அவுட். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு பணத்தை ஷேர் பண்ணுறீங்க, பிஎஃப் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனி வந்து அப்ரூவல் கொடுத்தாகணும். ஸோ இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல், ரீஜியன் ஆஃபீஸ் மட்டும் அப்ரூவல் கொடுத்தா போதும். நீங்கள் எந்த ஒரு கம்பெனிக்கும் இந்த ஃபார்மை சப்மிட் பண்ண வேண்டியதோ, ஃபார்ம் 13 சப்மிட் பண்ண வேண்டியதோ, அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்குறதோ எதுவும் தேவையில்லை. சரிங்களா? இப்போ பாருங்கள், கிளைம் டிஸ்கிரிப்ஷன்
ட்ரான்ஸ்ஃபர் அன்எக்ஸம்டட் டு அன்எக்ஸம்டட், அதாவது இது வந்து எந்த ஒரு ட்ரஸ்ட் அமௌண்ட்டும் இல்லை, ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு பிஎஃப் கிடையாது. அதனால் ஸோ அன்எக்ஸம்டட்னு இருக்குது. அன்எக்ஸம்டட்லேருந்து அன்எக்ஸம்டடுக்கு மாற்றியாச்சு. இன் அதர் ரீஜன் இன் ஆர் டு எக்ஸம்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டு இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ அப்ரூவ் டேட்டு இது வந்துருச்சு. ஸோ எல்லாத்துக்குமே இன்னொரு டவுட்டு இருக்கும். அதில் என்னென்னா, இப்போது நான் வந்து பிஎஃப்பில் இருக்கிற அமௌண்ட்டை நான் ஷேர் பண்ணிட்டேன், அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், என்னோடய அமௌண்ட்டு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இந்த பிஎஃப்ங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுதான் ஒரு சஸ்பென்ஸ். ஓகேங்களா? அது என்னென்னா, நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே உங்களுக்கு பேலன்ஸில் வந்து அது ஷோ பண்ணாது. சரிங்களா? ஸோ நீங்கள் ஏங்கிற ஒரு கம்பெனிலேருந்து பிங்கிற கம்பெனிக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க. அதாவது உங்களோட பேலன்ஸு ப்ளஸ் அந்த கம்பெனி கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய 3.67% மட்டும் வந்திருக்கும். ஸோ மீதி இருக்கக்கூடிய பிஎஃப் பென்ஷன் 8.33% பார்த்திங்க அப்படின்னா அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்காது, நம்ம கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த பிங்கிற கம்பெனிலேருந்து மொத்தமாக விட்ராவல் பண்ணுறீங்க, ஃபார்ம் 10C யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். சரிங்களா? இதுதான் வந்து அதோட சஸ்பென்ஸே. ஸோ நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சா அப்படி பண்ணவே முடியாது. டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டும் சேர்ந்தாயிரும், ஆனால் உங்களுக்கு வெளியே அது காட்டாது. ஸோ டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட கான்ட்ரிபியூஷன் 12%, அந்த நிறுவனத்தோட கான்ட்ரிபியூஷன் 3.67% தான். மீதி அந்த நிறுவனத்தோட 8.33 பென்ஷன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆயிரும், நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அது வந்து நீங்கள் டோட்டலாக விட்ராவல் கொடுக்குறீங்க. நான் பிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ஏலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பிக்கு, இப்போ பியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து நின்றுட்டேன். ஸோ இப்போ நான் டோட்டல் கிளைம் கொடுக்குறேன், ஃபார்ம் 19 கொடுக்குறேன், ஃபார்ம் 10C கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 10Cயில் இருக்கக்கூடிய ஏங்கிற கம்பெனியில் இருக்கக்கூடிய பென்ஷனும் பிங்கிற கம்பெனியில் இருக்கக்கூடிய பென்ஷனும் டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கிளைம் ஆயிடும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட்ஸ், நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய நம்மளை காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம அதை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதாவது ஆன்லைனில் கிளைம் நம்ம செட்டில் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அது போக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதோ, அவங்களோட கிளைமை நம்ம விட்ராவல் பண்ணி கொடுக்குறதோ எல்லாமே நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பென்ஷன் அமௌண்ட்டாக இருக்கட்டும், அல்லது மாதாந்திர பென்ஷனாக இருக்கட்டும், இடிஎல்லோட பயன்கள் என்ன, இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பிஎஃப்னால் நார்மலாக இந்த பிஎஃப்ஆ இப்படியா அது மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க ஒரு கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே அவங்களுக்கு தெளிவாக சொல்லி அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது மினிமல் சார்ஜஸ் மட்டும் நம்ம வாங்கிட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணுறது ப்ளஸ் கிளைமும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபைனல் செட்டில்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிஎஃப்பில் என்ன இஷ்யூஸ்னாலும் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலமாகவே. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.